ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஐஷு பிங்கு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஸோ ரெசிபி என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டே போகிறேன். ஃபஸ்ட் இதில் வந்து ஒரு முழு காலிஃப்ளவர் எடுத்து குட்டி குட்டியாக வெட்டிட்டு தண்ணியில் போட்டு அடுப்பில் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அது ரொம்ப வேகக்கூடாது. லைட்டாக கொதிச்சோடனே நம்ம இறக்கிடலாம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு இந்த மாதிரி காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கோம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இந்த காலிஃப்ளவர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக வந்து தண்ணியில் போட்டு வச்சோன்னா அந்த புழு பூச்சிலாம் இருந்துச்சுன்னா போயிடும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது. அடுத்ததாக வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போடணும். இந்த மிளகாய்த்தூள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மிக்ஸ்டாக பண்ணி வச்சுருக்கிறது. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 3மே மிக்ஸ்டாக இருக்கிறது. ஸோ நீங்கள் தனித்தனியாக போடுறீங்கன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் ½ டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் வந்து போட தேவையில்லை. கரம் மசாலா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. லெமன் வந்துட்டு ½ லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனுமே வந்து எனக்கு கம்பல்சரி கிடையாது. அது ஒரு தண்ணி டேஸ்ட்டு கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி லெமன் இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர்னால் அதாவது கேசரி பவுடர், அது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி கலர் ஆட் பண்ணுறது கிடையாது. ஹெல்த்து தான் நமக்கு முக்கியம். பட் வந்து அந்த மாதிரி ஹெல்த் முக்கியம்ட்டு நாங்கள் கலரே இல்லாமல் காமிச்சோன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க வீடியோவை. ஸோ வீடியோக்காக நம்ம இப்போ வந்து ஃபுட் கலர் அதாவது கேசரி பவுடர் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர்ஃபுல்லாக வந்து காலிஃப்ளவர் 65 வந்து பொரிச்செடுக்க போகிறோம். பட் நீங்கள் செய்யும்போது கலர் ஆட் பண்ணாமலே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. அதுதான் வந்து ஹெல்த்தியானது. அடுத்ததாக வந்துட்டு ஒரு கடாயில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரை வந்து அந்த மாவில் வந்து போட்டு பிரட்டிட்டு உள்ளே வந்து எடுத்து போட போகிறோம். இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு ஒன்று ஒன்றா வந்து அதை வந்து பிரட்டிட்டு அதில் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம வந்து அந்த கடாயில் வந்து போட போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா போடணும். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்துட்டு வெளியில் மட்டும்தான் வந்து கலர் மாறுமே தவிர உள்ளே வந்து வேகாமல் போயிடும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டால் ஒரு 4 ஆகி போயிடும். ஸோ மொத்தமாக வந்து காலிஃப்ளவர் வந்து அந்த மாவில் கொட்டிட்டு பிரட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். நானுமே அப்படி தான் பண்ணேன். வீடியோக்காக ஒரு டீசன்சிக்காக நான் வந்து அந்த ஒன்று ஒன்றா பிரட்டி போட்டதை வந்து காமிச்சேன். அதுக்கப்புறம் நானே வந்துட்டு ஃபுல்லாக வந்து கொட்டி தான் வந்து ஃப்ரை பண்ணேன். அதாவது ஃபுல்லாக மாவில் கொட்டிட்டு எண்ணெயில் போடுறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு வந்து ஃப்ரை பண்ணேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் அதை வந்து திருப்பி போடணும். திருப்பி அல்லது எண்ணெய் வந்து ஃபுல்லாக நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரை ஆகிடும். நல்லா டீப் ஃப்ரை பண்ண விட்டுடுங்க. இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த காலிஃப்ளவர். ஃப்ரை பண்ணும்போது வந்து சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா மாவு வந்து பச்சை டேஸ்ட்டாக வரும். ஸோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். மாவெல்லாம் நல்லா வெந்திருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்மளோட சிம்பிளான ஈஸியான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எங்கள் கூட ரிவ்யூவாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye bye from Ishu and Pingu. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.